நாங்கள் வந்து விஜய் அண்ணா பார்க்கறதுக்காக தான் எல்லோரும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கோம். ஆஃபீஸில் கூட சொல்லாமே வந்துட்டோம். இங்கே வந்தோடனே டவர் கட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல தெரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுட்டோம். அண்ணா வந்துட்டு எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தராங்க. அதில் யாருமே இன்னும் வந்து குடியே இருக்கல. போனால் அதை நிமிந்து பார்த்தா அதுக்கு லிஃப்ட்டு கூட கிடையாது. 3 ஃப்ளோருக்கே ஏற முடியாது. அத்தனை ஃப்ளோருக்கு வந்துட்டு லிஃப்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் வீடு கொடுத்துட்டோங்கிறாங்க. எதையுமே இது வரைக்கும் கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு 2 லட்சம் கட்டு 3 லட்சம் கட்டுங்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அண்ணா வந்தால் கண்டிப்பாக நமக்கு செய்வாங்க. செய்யலினாலும் பரவாயில்ல. இந்த ஊழலெல்லாம் ஒழிச்சா போதும், நமக்கு மாற்றம் வரணும். அதுதான் முக்கியம். வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா எல்லாருமே வந்து திருப்பி கவர்மெண்ட்டில் இருக்கவங்களே தான் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு நல்லா படிச்சிருக்கோம் நாங்களாம். ஆனாலும் ப்ரைவேட் செக்டரில் தான் இருக்கிறோம். ஆனால் வந்து அண்ணா வந்தால் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்துட்டு நல்லா இருக்குது, டெவலப் ஆகிருக்குங்கிறாங்க. எந்த அரசியல்வாதியும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரையும் படிக்க வைக்க கிடையாது. எல்லாரும் ஃபாரின் போயிடுறாங்க, இல்லைனா பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்கள் பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறமாச்சும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கிலீஷ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். 2026 டிவிக்கே தான். சித்தாரா சீதா வருங்கால முதல்வர் நம்ம அண்ணா தான், தளபதி தான். சூரமட்டி வலசிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அண்ணாக்கு தான். வருங்கால முதல்வர் எங்கள் அண்ணா விஜய். நாங்கள்லாம் உறுப்பினராக இருக்கோம். கண்டிப்பாக அண்ணாவை தான் இந்த வருஷம் ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக ஜெயிப்பார் அண்ணா.